and welcome to Banu's Corner. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம தமிழ் வருஷப்பிறப்பை எப்படி விஷுக்கனி வச்சு கொண்டாடுவோம்னு பார்க்கலாம். தமிழ் மாதங்கள்ல முதல் மாசமான சித்திரை மாசத்தோட முதல் நாளை தான் உலக தமிழ் மக்கள் அனைவரும் தமிழ் வருஷப்பிறப்பா சிறப்பா கொண்டாடுவாங்க. இந்த 2021ஆம் ஆண்டு சித்திரை முதல் நாள் ஏப்ரல் 14 அன்னைக்கு வருது. சார்வரி ஆண்டு முடிஞ்சு பிளவ ஆண்டு தொடங்குது. ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டும் விடியும் போதே மங்களகரமா நல்ல மகிழ்ச்சியான ஆண்டா அமையணுங்கிறதுனாலதான் நம்ம முன்னோர்கள் நாம எழுந்த உடனே மங்களகரமான பொருட்களை பார்க்கும் வகையில சித்திரை கனி காணுதல் வழக்கத்துல கொண்டு வந்தாங்க. இந்த சித்திரை கனி விஷு கனின்னு சொல்றோம் இல்லையா, அதை எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. என்னுடைய பூர்வீகம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நாகர்கோயில். நான் வளர்ந்தது சென்னை. அதனால என்னுடைய தமிழ் சித்திரை வருஷ பிறப்பு கொண்டாட்டம் கேரளாவோட விஷுகனி மற்றும் தமிழ் சித்திரை கனி கலாச்சாரம் கலந்த கொண்டாட்டமா தான் இருக்கும். வாங்க பார்க்கலாம். முதல் நாளே நம்ம வீடையும் பூஜை அறையையும் சுத்தம் செய்து வச்சுக்கணும். விஷுக்கனியை நம்ம பூஜை அறையிலே வைக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு வசதியான ஒரு இடத்த தேர்வு செஞ்சுக்கோங்க. அதையும் சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் பொதுவா பூஜை அறையில தான் விஷுக்கனி வைப்பேன். வீடியோ எடுக்க வசதியா இருக்குமேனு பூஜை அறைக்கு வெளியே இப்போ நான் வச்சு காட்டியிருக்கேன். மலையாளத்துல கனிங்கிறது முதலில் காண்பதுன்னு அர்த்தம். விஷு கனிங்கிறது விஷு அன்னைக்கு முதல்ல காண்றதுன்னு அர்த்தம். விஷுக்கனியை முந்தின நாள் இரவே தயார் செய்து வச்சுக்கணும். காலையில வீட்டுல உள்ள பெரியவங்க பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து விஷுக்கனியை பார்த்து வணங்கி விளக்கேத்திட்டு வீட்டுல உள்ள மத்தவங்களை எழுப்பி கண் மூடி கூட்டிட்டு வந்து கனி பார்க்க வைப்பாங்க. எங்க வீட்டுல நாங்க வளரும் போது எங்க அம்மா காலையில எந்திரிச்சு விஷுக்கனி பார்த்துட்டு குளிச்சுட்டு வந்து விளக்கேத்திட்டு அப்புறம் எங்களெல்லாம் எழுப்பி கண் மூடி கொண்டு வந்து விஷுக்கனி பார்க்க வைப்பாங்க. நானும் அதே தான் ஃபாலோ பண்றேன். கனி டெக்கரேஷனுக்காக நான் ஃபர்ஸ்ட் ஒரு பலகையில வேஷ்டி விரிச்சு அப்புறம் பின்னாடி பேக்ரவுண்ட்ல நேரியல் துப்பட்டா போட்டு நான் டெக்கரேட் செஞ்சிருக்கேன். பூஜை அறையில நான் இப்படி செய்ய மாட்டேன். டைரக்டாவே தாம்பாளத்துல கனியெல்லாம் வச்சிடுவேன். இங்க இடம் இருக்கிறதுனால அப்படி பண்ணியிருக்கேன். ஒரு தாம்பாளம் இல்லைன்னா உருளியில நமக்கு எளிதா கிடைக்கக்கூடிய பழங்களை வைக்கலாம். என்னுடைய உருளி சின்னதா இருக்கிறதுனால அதை நான் தாம்பாளத்துல வச்சு பழங்களை அடுக்கியிருக்கேன். தமிழ்நாட்டுல முக்கனின்னு சொல்ற பலா, மா, வாழைப்பழம், அப்புறம் ராஜகனின்னு சொல்ற எலுமிச்சையும் வச்சா ரொம்ப சிறப்பு. அதோட நான் அன்னாசி, மாதுளை, ஆப்பிள், திராட்சை போன்ற பழங்களையும் வச்சிருக்கேன். அதோட ஒரு தேங்காவும் வச்சிருக்கேன். பிறக்கக்கூடிய புது வருஷம் செழிப்பா இருக்கணுங்கிறதுக்காக கனியோட கொஞ்சம் காயின்ஸும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் இங்க ஒரு சின்ன உருளியில எடுத்து வச்சிருக்கேன். இதோட பணம், நகை, வெள்ளிக்காசும் எடுத்து வச்சுக்கலாம். இத பாக்ஸ்ல போடாம நல்லா தெரியற மாதிரி தான் வச்சுக்கணும். விஷுக்கனியில கேரளா பக்கம் புது நேரியல் புடவையோ வேஷ்டியோ வைக்கிற பழக்கம் உண்டு. புது புடவையோ பிளவுஸ் பெட்டோ இருந்தா கூட நம்ம வச்சுக்கலாம். விஷுல நம்ம ஒரு கண்ணாடியும் வைக்கணும். கண்ணாடிக்கு நகையும் போடுற வழக்கம் இருக்கு. விஷுல வைக்கப்படுற இந்த கண்ணாடி தேவிய குறிக்குது. கண்ணாடி முன்னாடி உள்ள செழுமையான பொருட்களோட பிரதிபலிப்பு தேவியோட அருளால் பெருகுங்கிறது ஐதீகம். காலையில எழுந்து கனி பார்த்துட்டு இந்த கண்ணாடியில நாம முகம் பார்க்கறது முக்கியமான ஒரு நிகழ்வு. அப்புறம் மங்களகரமான தாம்பூல பொருட்களும் வைக்கலாம். வெத்தலை, பாக்கு, மஞ்சள் சரடு நிறைஞ்சு இருக்கிற மாதிரி குங்குமம், மஞ்சள், அதுக்கப்புறம் வளையல், கண்ணாடி, சீப்பு, பூ. இதோட முக்கியமா 4 பொருட்கள் நம்ம எடுத்து வைக்கணும். அதை குமிச்சு எடுத்து வைங்க. அரிசி, பருப்பு, கல்லுப்பு, வெல்லம், கூட ஒரு தானிய வகையும் வைங்க. என்கிட்ட ஒரு நவதானிய பிள்ளையார் இருந்ததுனால நான் அதை எடுத்து வச்சுட்டேன். எந்த ஒரு பண்டிகைக்கும் விசேஷத்துக்கும் நிறைக்குடம் வைக்கிறது சிறப்பு. அதனால ஒரு நிறைக்குடம் வச்சு மேல பூ போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ராவா பூ இருந்ததுனால எனக்கு உருளி மாதிரி உள்ள பாத்திரத்துல தண்ணி நிரப்பி அந்த பூவை போட்டிருக்கேன். விஷுவோட முதன்மையான நிறம்
மங்களகரமான மஞ்சள் நிறம் தான். கனியில இருக்கிற பெரும்பான்மையான பொருட்களோட நிறமும் மஞ்சள் தான். நம்ம வைக்கிற மா, பலா, வாழைப்பழம், எலுமிச்சம்பழம் மஞ்சள் நிறம் தான். நம்ம வைக்கிற அந்த தங்க பொருட்களும் மஞ்சள் நிறம் தான். அதே மாதிரி கசவு முண்டு வைக்கிறாங்க இல்லையா கேரளால, அந்த கசவு ஜரிகையும் தங்க நிறம், அதாவது மஞ்சள் நிறம் தான். கேரளால மலபார் வெள்ளரிக்காவும் விஷுக்கனியில வைப்பாங்க, அதுவும் மஞ்சள் நிறத்துல தான் இருக்கும். விஷு சமயத்துல மஞ்சள் நிறம் கொண்ட கொன்னம்பூ பூத்து குலுங்கும். இத விஷு அலங்காரத்துல பிரதானமா பார்க்கலாம். இங்க கனடாவில் கொன்னம்பூ கிடைக்காது, அதனால என்கிட்ட இருக்கிற மஞ்சள் நிற பூவும் மற்ற பூக்களும் நான் வச்சிருக்கேன். கேரளாவில் விஷு அன்னைக்கு தான் கிருஷ்ணர் நரகாசுரனை வதம் செய்தாங்கன்னு நம்புறாங்க. அதனால விஷுக்கன்னியோட கிருஷ்ணர் படமோ விக்கிரகமோ வைப்பாங்க. நான் இங்க கிருஷ்ணரும் குருவாயூரப்பனும் வச்சிருக்கேன். விஷுக்கன்னியில வைக்கிறதுக்கு விளக்க நம்ம முந்தின நாள் இரவே தயார் பண்ணி வச்சுக்கலாம். எங்க ஊரான நாகர்கோயில்ல விஷு அன்னைக்கு காலையில விளக்கேத்தி பூஜை செய்து கிருஷ்ணருக்கு பிடித்த இனிப்பு நெய்வேத்தியமான இனிப்பு அவல் செய்வாங்க. இந்த ரெசிபியோட லிங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இதே ரெசிபியை நான் கிருஷ்ண ஜெயந்திக்கும் செஞ்சிருந்தேன். பொதுவா மத்தியானம் அவங்க நேரம் வசதிக்கேற்ப வடை பாயசத்தோட சாப்பாடு செய்வாங்க. சென்னையில் அறுசுவையான இனிப்பு, கசப்பு, புளிப்பு, துவர்ப்பு, காரம், உப்பு கொண்ட மாங்காய் பச்சடி செய்வாங்க. மனித வாழ்க்கையும் இந்த அறுசுவை போல் இன்பம், துன்பம், கோபம், பயம், ஆச்சரியம், வெறுப்பு கலந்த உணர்ச்சிகளை கொண்டதுங்கிறத உணர்த்துது. இன்னொரு முக்கியமான சிறப்பான நிகழ்வு விஷு கைநீட்டம் தான். குடும்பத்தில் உள்ள பெரியவங்க எல்லாரும் சின்னவங்களுக்கு விஷு கைநீட்டம் தருவாங்க. அந்த காலத்துல புது நாணயம் கொடுத்தாங்க, இந்த காலத்துல புது பண நோட்டா தான் கொடுக்கறாங்க. இத குழந்தைங்க ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. கைநீட்டம் கொடுக்கறவங்க அத ஆத்மார்த்தமா கொடுக்கணும். அதே மாதிரி கைநீட்டம் வாங்குறவங்களும் அத மகிழ்ச்சியா வாங்கிக்கணும். இந்த தமிழ் வருஷ பிறப்பு அன்னைக்கு சித்திரக்கனி விஷுக்கனி பார்த்து பிறக்கக்கூடிய இந்த வருஷம் எல்லோர் வாழ்க்கையிலும் ஆரோக்கியம், மகிழ்ச்சி, செழிப்பு நிரம்பி இருக்கணும்னு வேண்டிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.